பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகாவுக்கு அவங்களுடைய அம்மா கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கால் பண்ணதுமே என்னாச்சு ராதிகா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேச சொன்னீங்க, சொல்லி சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன், இதில் போயிட்டு என்ன இருக்குன்றாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க யாருமே என்னுடைய குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. என்னம்மா சொல்கிற நீ? ஆமாம், அவங்க யாருமே தயாராக இல்லைம்மா. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் முக்கியம், அதுவும் நான் கூட முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே கோவப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, குழந்தை வேணாம், இந்த வயசில் நீ குழந்தைய பெற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிற, அதனால் குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை சொல்ல அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதும் பெற்றுக்காமல் முடிவெடு, உங்களுடைய முடிவு, நீயும் உன்னுடைய புருஷனும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. இதில் இவங்க தலையிட இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு ராதிகா, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத நான் முடிவு பண்ணுறேன். நீ எதை நினச்சி கவலைப்படாமல் இரு. மற்றவங்க சொல்கிறாங்க அவங்களுக்காக பேபி பெற்றுக்கக்கூடாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நீ பிளான் பண்ணாத. அவங்களுக்கெல்லாம் எப்படி பதிலடி கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே கோவமாக பார்த்திங்கன்னா ராதிகாவுடைய அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படி ராதிகாவுடைய அம்மா என்ன பிளானோட வராங்க, ஈஸ்வரியோட கொட்டத்தை அடுக்குவாங்களா இல்லைங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.